எப்படி வந்தாரு இப்ப ஒருத்தர் வேடுவர் என்னமா வந்து அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு ஐயா. பூராமே எங்க அப்பையும் பாடின பாடுத்தேன் அப்படியே சரியா கொடுத்து வந்துகிட்டு அது நல்ல சந்தோஷம். ஆமா இருக்கட்டும். இருந்தாலும் இது யாராக இருக்கலாம், எங்க இருந்து வந்திருக்கலாம், எதற்கு ஆளை விசாரிப்போம். ஹலோ யாருங்க நீங்க? தாங்கள் யாருங்க? உங்களுக்குள்ள என்னது போகுது? எங்கதுக்குள்ள உங்களுக்குள்ள என்னது போகுது? எங்கதுக்குள்ள உன்னது போகுது. என்னது இதுக்குள்ள போகுது? உள்ள உனது பாக்கல நீங்க. நானே என்னதே நான் விட்டதவே பார்க்க மாட்டேன் பத்துறேன். நீ விட்டதை நான் பார்க்க மாட்டேன் கலக்கிறகமா அந்த அளவுக்கு ஆகி போச்சு. என்னதை பார்த்தீங்களா? ஐயா உன்னதான் நான் எதுக்கே நான் பார்க்கணும். அதுல பாருங்க இந்நேரத்துல போய் அதுல பார்த்தா நல்லாவா இருக்கு. அதுல பார்த்தா நல்லாவா இருக்கு. கதையில எனக்கு சொந்தமானது தேடி வந்தேன். உங்களுக்கு சொந்தமானதுன்னா அதான் எனக்கு சொந்தமானது. அதே சொந்தமானது என்ன? அதே என்னது? அதே உன்னது என்ன? என்னதுதாங்க? அதான் என்னது? உங்களது கிடையாது. அதே என்னது? உங்களது கிடையாதுங்க. ஒரே ஒரே அறத சப்பு சப்புன்னு கொடுத்தேன்னா பின்னாடி வீங்கி போயிடும். என்னை பத்தி தெரியாது. விசுக்குன்னு கையை நீட்டி விடுவேன். ஆமா ஓங்கி கொடுத்தேன்னா பின்னாடி வீங்கி போயிரும். பாத்துங்க யாருக்கு வீங்க தெரியும். அதுல பாருங்க வழி இல்ல. எனக்கு சொந்தமானது தேடி வந்தேன். சொந்தமானது? சொந்தமான எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இங்க இருக்கு. ஆமா. அது என்ன செய்ய போறீங்க? பிடிக்க வந்திருக்கேன். அடுத்த மாதிரி மான் வரல நீ போயா அப்படி சொல்றாரு. நான் கிடையாது. நீங்க நல்ல வீடு வரு நல்ல ஆளு. நீ மான தேடி வந்திருக்க. நல்ல வீரம் விவேகம் நிறைய இருக்குது. அது அது வேணாம். அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். அப்ப நீங்க மான பிடிக்கணும்னு மங்க மங்கன்னு தூரிச்சுட்டு இருக்கீங்க. வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையில இருந்து வர்றீங்க. மான எந்த இடத்துல பாத்தீங்க? உங்க மலை அடிவாரத்துல பார்த்தேன். மலை அடிவாரத்துல? அடிவாரத்துல. அந்த மானை பிடிக்கிறதுக்கு நீங்க ஆர்வத்தோட நிக்கிறீங்க. ஆமா. இப்ப நான் கேக்குறேன், கேளுங்க. மானுக்கு முன்னாடி வந்தியா பின்னாடி வந்தீங்களா? மானுக்கு முன்னாடி வந்தீங்களா பின்னாடி வந்தியா? மானுக்கு மானுக்கு பின்னாடி வந்தேன். நீ எல்லாம் மானை பிடிச்சி கிழிக்க போற. மானு முன்னாடி ஓடுனது சரி, நீ பின்னாடி ஓடுனா பின்னாடினா அந்த பின்னாடி இல்ல, மானுக்கு பின்னாடியா? மானுக்கு முன்னாடி வந்திருந்தா தான் உங்களை சந்திக்க வேண்டிய வேலை கிடையாது. சரி, நீங்க விரட்டி வந்த மான் காலை தூக்கிட்டு போச்சா மடக்கிட்டு போச்சா? நான் விரட்டி வந்த மான். புது விதமா கேக்குறாரு. அப்படியா? பரவாயில்ல. இருந்தாலும் நான் அவனை சந்திச்சாலும் கூட அப்படி கேட்டது நல்லா புரட்டுறாரு. என்ன கேட்டீங்க? வாழை தூக்கிட்டு ஓடிச்சா வாழை மடக்கிட்டு ஓடிச்சான்னு கேட்டீங்க. நான் தேடி வந்த மானு வாழை மடக்கித்தான் ஓடிச்சு. எப்படி சொல்றீங்க? அதை வச்சுட்டேன். எதை வச்சு? அதை வச்சுட்டாங்க. அதை வச்சுன்னா எங்க இப்ப ஆண்மானா இருந்தா என்ன செய்யும் தெரியுமா? வாழை தூக்கிட்டே ஓடும். பெண்மானா இருந்தா தன்னோட மானத்தை மறைக்கிறதுக்காக வாழை மடக்கிட்டே ஓடும். பரவாயில்ல பரவாயில்ல. பாராட்டு. நல்ல மானை பிடிச்சுவாரு. ஏன்னா நீங்க விரட்டி வந்த மான் எல்லா மானையும் பார்த்திருப்பீங்க. சரி, நீங்க குட்டி போட்ட மானா குட்டி போடாத மானா? குட்டி ஓட்ட மானா இருந்தா மூஞ்சிலே முழிச்சிருக்க மாட்டேன். அது எதுக்கு? அப்ப குட்டி ஓட்டு மானம் முழிக்க மாட்டியா? குட்டி ஓட்ட மானா இருந்தா முழிச்சிருக்க மாட்டேன்னு சொன்னேன். குட்டி ஓட்ட பின்னாடி முழிக்க மாட்டேன்னு சொல்லல. அப்படி சொல்லுங்க. ஏன்னா நான் தேடி வந்தது குட்டி போடாத நல்ல பூர்வமான. அப்ப நீ சரியான ஆளுக்கானியா? குட்டி ஓடாதமானா பாத்துருக்கவரு. குட்டி ஓட்டமான குட்டி ஓட்டமான கொண்டு போய் நம்ம பண்ண வைக்கவா? இப்ப சரியான வேடுவர் தான் நானும் ஏத்துக்கிட்டேன். சரி, உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு அடுத்து நீங்க மான பிடிக்கலாம். 400 ரூபாய்க்கு ஆடு வாங்கி 400 ரூபாய்க்கு ஆடு வாங்கி 399 ரூபாய்க்கு நான் வித்திருக்கேன். லாபமா நட்டமா? 400 ரூபாய்க்கு ஆடு வாங்கி 399 ரூபாய்க்கு வித்திருக்கேன். லாபமா நட்டமா? நட்டம். யார் சொல்லுது? நான் தான் சொல்றேன். நான் லாபம் எதை சொல்றீங்க? லாபம் எனக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் 100 ரூபாய்க்கு ஆடு வாங்கி 399 ரூபாய்க்கு வித்திருக்கேன். நம்மளை பிரட்டி அடிக்கிறாங்க. பிரிச்சு பேசுங்க. அதைத்தான் சொல்றேன். எனக்கு லாபம்
நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கவனமா புரியணும். நான் 100 ரூபாய்க்கு ஆடு வாங்கி நீங்க 100 ரூபாய்க்கு ஆடு வாங்கியிருக்கீங்க. 399 ரூபாய்க்கு வித்திருக்கோம்னா எனக்கு 299 ரூபாய் லாபம். அப்ப 400 ரூபாய்க்கு வாங்கல. நான் 100 ரூபாய்க்கு நீங்க 100 ரூபாய்க்கு பாருங்க. ஒரு 10 அடி பள்ளத்துல ஒரு பூனை ஒண்ணு விழுகுது. 10 அடி பள்ளத்துல விழுந்த பூனை ஒரு நாளைக்கு 3 அடி ஏறுது. நைட் நேரத்துல 1 அடி கீழே விழுந்துருது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை அடி ஏறும்? எத்தனை அடி? அந்த ஆள்கிட்ட கேளுங்க, விடாதீங்க. அது எத்தனை அடி சொல்லுங்க. நான் கேட்கிறேன். 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை, 100 ரூபாய்க்கு எத்தனை முட்டை வாங்கலாம்? பூனை விழுகுது. பூனை விழுந்த பூனை ஒரு நாளைக்கு 3 அடி ஏறுது. அதுல 2 அடி கீழே விழுந்துருது நைட் நேரத்துல. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை அடி ஏறுது? 1 அடி தான் ஏறும். அப்போ 10 நாளைக்கு எத்தனை அடி ஏறும்? 10 அடி. 10 அடி. 10 அடி. 10 அடி. 10 அடி. சீக்கிரம் 10 அடி. 10 அடி. பரவாயில்ல. உங்களை எப்படியா நினைச்சீங்க? நீங்களும் என் கூட்ட ஆளுத்தேன்னு தெரிஞ்சு வச்சு. ஆமா, இவ்வளவு அவசாரிக்கிறீங்களே, நீங்க யாரு? நீங்க யாரு முதல்ல? நான் தான் கந்த பேட. அட நொந்தா. ஏய், நொந்தாவா? கந்தனா? அப்பா பேரு சடைய. அட நோத்தா. ஏய், நோத்தா தானே செவ்வி அந்த பேரு. எங்க அப்பா வருவாரு, பட்டிக்காட்டு பேசுறது அப்படித்தான் பேசுவோம். காட்டுல இருக்காலும். ஆமா. அட நோத்தா. ஏய், எங்க அப்பா என்னட்ட வந்து கேட்பாரு, அட நோத்தா எங்கடா போனா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி அம்மா பேரு, எங்க அம்மா பேரு சடச்சி. அட சே போட்டேன்னா புடைச்சு போங்க. அடைக்க தாண்டி வந்திருக்கேன். என் பேரு வீரத்தேவை. வீரத்தேவை. உங்க அப்பா பேரு நம்பி. நோத்தா பேரு. நானும் காட்டுல இருக்க ஆள் தானே. இந்த நீயும் வந்துட்டு வந்தியா? நானும் உங்க இனத்த ஆள் தானே. நங்கை மோகினி. நங்கை மணி. அடங்க ஒக்கால ஓடி மாப்பிள. ஏய், நீ கந்தன் தானே? ஏ கிரியா சடைச்சு மை தானே? ஏ சடைய மை தானே? ஆட நம்ம ஏ நம்ம மச்சன் என்ன தெரியுதா? ஆமா மையம்மா அம்மா, நீ சின்ன பிள்ளையில வந்தது ஆத்தாடியா. இப்ப ஆளு கொஞ்சம் குழுப்பா இருக்கீங்க. உங்களையும் சின்ன பிள்ளையில பார்த்தது. உங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல ஏற தெரியாது. உங்களை குனிய வச்சு நான் தான் ஏறிக்கிட்டே இருப்பேன். மரம் ஏற தெரியாது. இவர் ஏற மாட்டாம விழுந்துட்டே கிடப்பாரு. அதுல குனிஞ்சு குறுகி போனவர். அதுல இன்னொன்னு மாமா தெரியுமா மாமா? என் மாப்பிள்ள கண்டே வந்தாருன்னா எங்க வீட்டுக்கு விருந்தாடி வருவாரு சின்ன பிள்ளைங்க. மாமா மச்சான் எனக்கு மீன் குழம்பு தான் நல்லா பிடிக்கும் மச்சான், அதனால நான் நல்லா சாப்பிடுவேன். எங்க ஊர்ல வந்து எங்க வீட்டுல எல்லாம் மீன் குழம்பு கறி குழம்பு சாப்பிட முடியாது, வச்சு தர மாட்டாங்க. உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் மாப்பிள்ள, எனக்கு மீன் குழம்பு வேணும்னு. எங்க மானூர் என்ன சின்ன கிராமமா? இல்ல எங்க மானூர் கிராமம் என்ன சின்ன கிராமமா? இல்ல கம்மா தான் சின்ன கம்மாயா அப்படின்ட்டு, மாப்பிள்ள உனக்கு மீன் தானே வேணுங்க வா அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கல கம்மா, அந்த கம்மா கரையில் உன்னை உட்கார வச்சுட்டு வலையை எடுத்துட்டு வந்து மச்சின மீன் கட்டிட்டாரு, நம்ம இனிமேல் வாங்கி கொடுக்காம இருக்க கூடாது, புடிச்சு கொடுக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லி போய் வலையை எடுத்துட்டு வந்து இழுத்துட்டு வருவேன். இழுத்துட்டு வந்து என்னைக்கு கட்டலாம் மெருக்கலாம் மெருக்கலாம் நோகு அது இதுன்னு மாட்டோம். ஓ நேரமா ஏன் நேரமா மாப்பிள்ள களி இழுத்துட்டு வரையில அந்த வலையில பூரா வெறும் கெளுத்தியா மாட்டிக்கிறோம். சரி, ஆஹா கெளுத்து குழம்பு நல்லா இருக்கும்னு சொல்லி கெளுத்திய பூரா இழுத்துட்டு வந்து கடமையில போட்டு அமைக்கிட்டே இருப்பேன். ஆஹா நம்ம மச்சான் வெறும் கெளுத்தியா அமைக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கூடாவில் நீ வந்து புறாத்தி நீ பிறக்கணும். நீங்க சொல்ல விடுதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இவருக்கு சின்ன வயசுல இருந்து சப்புர வழக்கம் இருக்கு. நான் எடுத்து வைப்பேன், இவர் வச்சுக்கிட்டே இருப்பாரு. என்னன்னா ஒரு சின்ன வயசுல விரல் சப்புற பழக்கம் இருக்கு. அப்படி எல்லாம் பழக்கம் நிறைய வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல 1000 நடந்திருக்கு. அதெல்லாம் வெளியில போய் சொன்னா நல்லா இருக்குமா? மாத்தி செஞ்சிருப்போம். நான் உங்களை செஞ்சிருப்பேன். கொடுத்து வச்சது நம்ம 2 பேர் தான். அந்த 4 பேர் இருக்காங்க வளர்த்த நாய் முகத்தை பார்த்தது மாதிரி 4 பேரும் 10 மணில இருந்து பாவம் பூண்டு அமைக்கிட்டு கிடக்கிறது அந்த ஆளு. ஆமா கடையில் மிச்சம் சம்பளமும் கொடுக்குறாங்க. அதனால இதுல நம்ம 2 பேருக்கு உனக்கு ஒரு பெண் குட்டி எனக்கு ஒரு பெண் குட்டி. அதனால நீ ஏன் தங்கச்சி தெரியுது
சும்மா கிட்ட ஒட்டி வாடா. மாப்பிள நான் என்னமோ நினைச்சேன், ஆனா உன் தங்கச்சி போலால வள்ளி. அதேதான் சாப்பிடு. என்ன பிடிச்ச கரகம் ஊரை உண்மையிலே சொல்றேன், என்னைய பிடிச்ச கரகம், இந்த ஊரை பிடிச்ச கரகம், என் நாட்டை பிடிச்ச கரகம் எல்லாம் உன்னோட ஓட்ட போ. பார்த்து எவ்வளவு ஆச்சு வள்ளி. அவளை அறுப்படுத்த முடியாத இருக்கும். கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமணி, குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்கிறடி, கண்ணி வச்சு வள விரிச்சா சின்னமான் சிக்குமணி. நல்லா அட்டன் ஜாக்கிதையா மாப்பிள. உன் தங்கச்சி வந்து ஓலி. என்னையா அப்படி சொல்ற? என்ன எப்படி சொல்ற? நான் என்னென்னமோ கேட்கலாம்னு நினைச்சேன் மாப்பிள. நீ அன்னைனா நீ என்ன நொட்டு மாப்பிள. இந்த பிள்ளைக்கு நல்லா ஆடுமா? மாப்பிள நல்லா ஆடுமா? ஒரு 60 வயசுக்கு மேல ஆடும். இப்ப இழுத்து கட்டி இருக்கு. இது ஏன் தங்கச்சியா? தங்கச்சி வாத்தா வாத்தா தங்கச்சின்னு சொல்லி விட மாட்டேன். எவ்வளவு அழகு பாரியா தங்கச்சி. சின்ன வயசுல பார்த்தது. இந்த மாதிரி அன்னப்பூர்ணி கடையில அரிசி வாங்கி சாப்பிட்ட உடம்பியா அப்படி வளர்த்துருக்கேன் தங்கச்சி. இந்த இடத்துல அன்னபூர்ணி கடையில அரிசி வாங்கி சாப்பிட்ட உடம்பு. நீ எங்க வாங்கி சாப்பிட்ட? நானும் அதே கடையில தானே. அப்படியா? அண்ணன் தங்கச்சி 2 பேரும். இப்ப ஏன் நாங்க எப்படி இருக்கா? இப்ப ஏன் தங்கச்சி வரும்பா? அது இந்த கடையில அரிசி வாங்கி சாப்பிடுங்க. கூப்பிடுங்க தங்கச்சி.
தங்கச்சி ஏன்டா கூப்பிட்டையா? ஏன்னா கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். ஏன்னா கூப்பிட்டீங்க? மரியாதையா கேட்டிருக்கேன். ஏன்டா கூப்பிட்டேன்? தங்கச்சி நம்ம இடத்துக்கு ஒரு டவர் வந்துருக்கு. வேண்டவர் இல்ல இங்க இப்படி இல்ல. ஒரு 50% தான். இல்லம்மா இல்லண்ணா வந்திருக்காரு. கிடைக்கலண்ணா. மான தேடி வந்தாரா? ஓ மான தேடி வந்தவர் யாரு? வேடி வரா. மாடி என்றால் மாணவன். சும்மா இரு, சும்மா இரு. என்ன அப்புறமா வீட்டுல வச்சீங்க என்ன பண்ணணும்? மான தேடி அதுக்கு அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். கொடுத்துடணுமா? நிஜமாலும் கொடுக்கணும்? ஆமாமா. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் சத்தியமா கொடுத்தே ஆகணுமா? கொடுத்துடணும்டா. வாங்குறதுக்கு தயாரா இருக்காரா? இத வாங்குறதுக்காகத்தான் வந்திருக்காரு. அப்படியா? இத பார்த்தா நிறைய வாங்கிடுவாரு. ஆனா நிறைய வாங்கியிருக்காரு. இன்னும் இதை மட்டுமா வாங்கியிருக்காரு? எம்புட்டு வாங்கியிருக்காரு. நானும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்காரு, யாராவது வாங்கியிருக்காரு. குடுக்கல வாங்க நிறைய இருக்கு. இப்ப கொடுத்துருவோமா? டேய் அண்ணே கொடுத்துருவோமாண்ணே? கொடுத்துருமா. எனக்கு என்ன வருக வருக. கோயில பொங்கல் வாங்க. கோயில புகச்சர் வாங்க வர்ற மாதிரி வர்றேன். யாரா இருந்தாலும் கூப்பிட்டோன்னே போயிடும். அப்படி கூப்பிட்டது போனேன்னு வச்சுக்க உடம்புக்கு வீக் ஆயிரும். அப்படி கிடையாது. மரியாதை கொடுத்து கூப்பிட்டா போயிடணும்ன்றேன். கொஞ்சம் நாள் புல் பண்ணணும். அண்ணே வரக்கூடாது. ஏண்ணே, பெண் கூப்பிட்டா உடனே போகணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு கூட துணி அடிக்கிட்டு கம்மாய்க்கு போவோம். அங்க போய் துவைக்க முடியலன்னு கூப்பிட்டவனா வந்தா அப்புறம் உங்களை துவைக்க விட்டுற மாட்டோம். அவ கூப்பிட்டவனா வந்தா அது பிரச்சனை இருக்குல்ல. ஏன் கூப்பிடுறாங்க, எதுக்கு கூப்பிடுறாங்க? இல்ல, நீ துணி கூட அள்ளி கொண்டு துவைச்சாச்சுன்னா அலசலுக்கு வந்தாலும் வந்துருவாரு. வருக வருக. வணக்கத்திற்கு வடவேடு வரி வருக வருக. குறிஞ்சி நில தலைவர் நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம். என்னுடைய வணக்கமும். தங்கச்சி அண்ணா எங்களுக்கு வேலை உள்ள நிறைய கிடக்கு. ஏன்னா ஆடு அறுக்கிற இடத்துல ஐயருக்கு என்ன சோழி, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன சோழி. நாங்க உள்ள போய் பிணையணும். என்ன பண்ணீங்க? ஐயா தேனும் தினைமாவும் பிணையணும். நீ பிணைஞ்சு ஆமா. இப்ப போய் உள்ள உட்கார்ந்து நாங்க 2 பேரும் பிணைஞ்சுக்கிட்டே உள்ள உட்கார்ந்துருக்கோம். நீங்க 2 பேரும் பிணைஞ்ச பிறகு வந்து சாப்பிடுங்க. சரிங்களா? நாங்க போயிட்டு வர்றோம். எல்லா மக்களும் சீரும் சிறப்பான முறையில் இந்த ஆண்டவனுடைய கிருபையினாலே எல்லா மக்களும் வாழ வேண்டும், வளர வேண்டும், சீரும் சிறப்பான இருக்க வேண்டும் என்று அந்த தாயை பிரார்த்தனை செய்து எங்களுடைய பணியை நாங்கள் முடித்துகிறோம். அவருடைய பணியை தொடங்கட்டும். வரட்டுமா?